ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் நைட்டுக்கு. இன்றைக்கி நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா கொழா புட்டு தாங்க பண்ணியிருக்கேன். இந்த கொழா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ரெடிமேடு புட்டு மாவு மிக்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் எடுத்திருக்கேன். அதுவும் கேழ்வரகு ராகி புட்டு மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு டம்ளரு. அந்த ஒரு டம்ளருக்கான அளவு என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு போட்டு கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா அப்படி கிளறிக்கணும். கிளறது பார்ப்பீங்க, இது ரொம்ப சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்டாலாம் பண்ணக்கூடாது. நம்மளோட 5 விரல் மட்டும் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு மட்டும் நல்லா ஸ்மூத்தாக இது பண்ணணும். இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா பிடிச்சா இந்த கொழுக்கட்டை மாதிரி வரணும். இப்படி உதிர்த்தோன்னே உதிரியாகிடணும். இதுதான் இதோட பக்குவம். நான் இது கொழா புட்டு மிக்ஸு தானே, அதனால் என்கிட்ட இருக்குது கொழா புட்டு. இது வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு 2 டைம் செஞ்சுருக்கேன். தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சம் போல் ஆல்ரெடி கீழே அந்த ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க நமக்கு. அதில் ஃபஸ்ட்டு நம்ம மாவு போட்டோன்னா அது அடைச்சிரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் தான் போடணும். தேங்காய் கொஞ்சம், மாவு கொஞ்சம், அந்த மாதிரி உங்களுக்கு எப்படி தேங்காவும் மாவும் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் அதோட கீழே ஒரு பாட்டம் மாதிரி வரும். அதில் ஆல்ரெடி தண்ணி நான் சுட வச்சுருக்கிறேன். இப்போ தேங்காய் கொஞ்சம், மாவு கொஞ்சம் போட்டிருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா நான் புல்லட் மிக்ஸி வச்சுருக்கேன். சரியாகவே அரைப்படலை எனக்கு அதில். இது ரொம்ப வேஸ்ட்டு தாங்க சொல்லப்போனால். இந்த புல்லட் மிக்ஸி போட்டாச்சு. இப்போ இது கொஞ்சம் இருக்குது. ரொம்ப ஃபில்லாக போனாலும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அது எனக்கு தெரியல. அந்த ஹோல்ஸு கொடுத்துருக்காங்க, ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் பண்ணோன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஆல்ரெடி தண்ணி நான் இது பார்த்திங்கன்னா அந்த பாதி அளவு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கும் கீழே தான் தண்ணி வைக்கணும். இல்லைனா கீழே விழுந்துடும். மேலே வச்சுருக்க நம்மளோட புட்டு வச்சுருக்கோம்ல, அது அப்படியே விழுந்துடும். இந்த பார்த்திங்களே, இந்த கம்பி மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கம்பி அதில் போட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆகுது பாருங்கள். இதில் நல்லா தெரியும் அந்த ஸ்ட்ரீம் நல்லா. அப்போ தான் போகும், இல்லைனா அது அப்படியே சாஞ்சிரும். ஒரு டைம் எனக்கு அப்படி தான் சாஞ்சிருச்சு. இந்த கொழா புட்டு நைட்டுக்கு எனக்கு எங்கள் வீட்டில் சாப்பிடும்போது எங்களுக்கு எல்லாம் டைஜஷன் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. எங்களுக்கு நல்லா கரெக்டாக இருந்தது. சூப்பராக வந்தது. நல்லா சுட சுட இந்த கிளைமேட்டுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த கொஞ்சம் மாவு இருந்தது பார்த்திங்களா, அது ஒரு கிண்ணத்தில் போட்டு நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது எந்த அளவு சக்ஸஸ் ஆகுன்றது தெரியல. இப்போ வெந்துட்டது பார்த்திங்கன்னா, அந்த மாவு எடுத்து நம்ம கையில் கொஞ்சமாக உருட்டினோம்னா அது அப்படியே ஒன்று போல் திரண்டு வரணும். அதுதான் இதோட பக்குவம். இப்போ நான் எடுக்கிறேன். கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே. நான் இது கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்க்கரை மட்டும்தான் வச்சு சாப்பிட போகிறேன். நாட்டு சர்க்கரையும் இருந்தது, ஆனால் நான் சர்க்கரை வச்சு சாப்பிட்டேன். கரெக்டாக இருந்தது. சூப்பராக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும், இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.